சிவகாமியின் மரணம் எங்கள் வீட்டில் ஒரு இருண்ட நிழலை வீசியிருந்தது. 5 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் ரங்கசாமியின் துக்கம் ஒருபோதும் குறையவில்லை. வீட்டின் அமைதி ஒரு கனமான போர்வை போல அவரை மூடியது. எப்போதும் உற்சாகமாக இருந்தவர் இப்போது ஒவ்வொரு மூலையிலும் சோகத்தின் உருவமாக அமர்ந்திருந்தார். மாலதி, அவரது மருமகள், தனது கணவர் நிஷாந்த் வேலைக்கு சென்றதும் வீட்டின் நிசப்தத்தில் மூழ்கிப் போனாள். அப்பா, சாப்பிடுறீங்களா? மாலதி அவரது அரைவாசலில் நின்றாள். ரங்கசாமி சாளரத்தின் வெளியே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அவரது தோள்கள் சுருங்கி உடல் மெலிந்து காணப்பட்டது. இல்லைம்மா, பசி இல்லையூ. அவரது குரல் கரகரத்தது. அதில் உயிரில்லை. மாலதி பெருமூச்சு விட்டாள். சிவகாமியின் இழப்பு ரங்கசாமியை மட்டுமல்ல, அவர்களது வீட்டையும் நிம்மதியையும் உலுக்கியிருந்தது. நிஷாந்தும் மாலதியும் எவ்வளவோ முயன்றார்கள். அப்பா, இப்படி இருக்காதீங்க, நீங்கதான் எங்களுக்கு இருக்கீங்கயூ. நிஷாந்த் ஒரு நாள் அவரிடம் கெஞ்சினான். அம்மா உயிரோட இருந்திருந்தா நீங்க இப்படி இருக்கிறத அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்கயூ. ரங்கசாமி நிஷாந்தின் கைகளை பிடித்துக் கொண்டார். அவளை மறக்க முடியலடா. ஒவ்வொரு மூலையிலையும் அவளோட ஞாபகங்கள். அவரது கண்கள் கலங்கின. மாலதிக்கும் நிஷாந்துக்கும் அவரது நிலைமை புரிந்தது. ஆனால் இந்த துக்கத்திலிருந்து அவரை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று தெரியவில்லை. நாட்கள் வாரங்கள் ஆயின. வாரங்கள் மாதங்கள் ஆயின. ரங்கசாமியின் துக்கம் மாறவில்லை. டாக்டர்கள் புதிய சூழல் மனதை மாற்றும் என்று பரிந்துரைத்தனர். அப்பாவை கொல்கத்தால இருக்கிற மைதினி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா? நிஷாந்த் கேட்டான். ஒரு 2 மாசம் அங்க இருந்தா மனசுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். மாலதி தலை அசைத்தாள். நல்ல யோசனைதான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவருக்கு அம்மாவோட ஞாபகத்தைத்தான் கொடுக்குது. ரங்கசாமி முதலில் மறுத்தார். இங்கேயே இருந்துடுறேண்டா. எங்கேயும் போக விருப்பமில்லையூ. அப்பா, ப்ளீஸ். நிஷாந்த் அவரை சமாதானப்படுத்தினான். உங்க மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அங்க மாமா, அத்தைன்னு எல்லாரும் இருக்காங்க, உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கடைசியில் ரங்கசாமி சம்மதித்தார். 2 மாதங்கள் கழித்து அவர் திரும்பினார். ஆனால் மாலதி அவரது நடத்தை. ரங்கசாமி முதலில் மறுத்தார். இங்கேயே இருந்துடுறேண்டா. எங்கேயும் போக விருப்பமில்லையூ. அப்பா, ப்ளீஸ். நிஷாந்த் அவரை சமாதானப்படுத்தினான். உங்க மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அங்க மாமா, அத்தைன்னு எல்லாரும் இருக்காங்க, உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். கடைசியில் ரங்கசாமி சம்மதித்தார். 2 மாதங்கள் கழித்து அவர் திரும்பினார். ஆனால் மாலதி அவரது நடத்தையில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை கவனித்தாள். முன்பெல்லாம் அன்பான, கண்டிப்பான தந்தையாக இருந்தவர் இப்போது அவளை ஒரு வித்தியாசமான பார்வையுடன் அணுகினார். அவரது கண்கள் அவளது உடலை அடிக்கடி உற்று நோக்கின. சில சமயங்களில் அவள் அருகே செல்லும்போது எதிர்பாராத விதமாக அவரது கைகள் அவரது கைகளில் பட்டன. அவள் விரைவாக விலகிக் கொண்டாள். இது என் பிரமையாயிருக்குமோ? அம்மாவோட பிரிவு அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனாலதான் இப்படி நடக்கிறாரோ? மாலதி குழம்பினாள். நிஷாந்திடம் இதை எப்படி சொல்வது? அவன் நம்புவானா? அல்லது அவளை தவறாக புரிந்து கொள்வானா? இந்த சிந்தனைகள் அவளைத் தடுத்தன. ஒரு நாள் அவன் குளியலறைக்கு செல்லும்போது கதவு திறந்திருந்தது. ரங்கசாமி உள்ளே இருந்தார். மாலதி தயங்கி வெளியே நின்றாள். ஒரு நிமிஷத்துல வந்துடுவார் என்று நினைத்து காத்திருந்தாள். ஆனால் உள்ளே இருந்து விசித்திரமான சப்தங்கள் கேட்டன. ஒருவித முணுமுணுப்பு, மெல்லிய பெருமூச்சுகள். மாலதிக்கு குழப்பமாக இருந்தது. இவ்வளவு நேரம் அவர் என்ன செய்கிறார்? அவள் கதவைத் தட்டலாமா என்று யோசித்தாள். ஆனால் தயங்கினாள். மீதமுள்ள பகுதியும் இதேபோல் முழுமையாக பங்க்சுவேட் செய்யப்பட்டுள்ளது. நீளத்தை கருத்தில் கொண்டு இங்கே நிறுத்துகிறேன்.